Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எவ்ரிடே லெவல்ஸ் வீடியோ நம்ம போடுற மாதிரி எஸ்டர்டேவும் நம்ம லெவல்ஸ் வீடியோ சொல்லியிருந்தோம். அதில் கிளியராக சொல்லியிருந்தோம், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். 25,500 கீழே 25,380 ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனலில் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேர்வெல் கேப் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மொமெண்டம் வந்தால் நல்ல மொமெண்டமாக அப் சைடில் இருக்குன்னு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே 25,491 கீழே வந்து 25,380 இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகே ஆகும். பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்க முடியாது. வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தால் தான் 10 to 15 பாயிண்ட்ஸே கேட்ச் பண்ண முடியுங்கிறது நம்ம கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கிளியராக சொல்லியிருந்தோம். பார்டர் ரேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஆகுங்கிறது முன்கூட்டியே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். விக்ஸ் லோவாக இருக்கும்போது எல்லா ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரேட்டிங் தான் இருக்குது. நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர் வரமாட்டாங்க. ஆல்ரெடி இருக்க ஆப்ஷன் செல்லர்ஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 321 கோடி பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1853 கோடி பை பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நெட் செல்லர், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நெட் பையர். எஃப்ஐஎஸோட கான்ட்ரிபியூட் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஐஎஸோட கான்ட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. ப்ரீவியஸ் மந்த் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அக்ரெசிவ் பையிங் அக்ரெசிவ் செல்லிங் எதுவும் கிடையாது. ஒரு நியூட்ரல் பையிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,500 ஹெவி கால் ரேட் இருக்குது. ஃபாலோட் பை 25,600 இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 25,400 25,300 இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியிருக்கனால மார்க்கெட் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் தான் மொமெண்டம் வரும். அப்படி இல்லைனா ஒரு ரேஞ்சுக்குள்ளே ப்ரீமியம் டிகே ஆகுங்கிறது கிளியராக சொல்லியிருந்தோம். எவ்ரிடே நம்ம ப்ரீமியம் எவ்வளோ டிகே ஆகுதுங்கிறது நம்ம லெவல்ஸ் வீடியோ சொல்லிட்டு வரோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7/7/2025 9:15க்கு 252 ரூபா இருந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா 252 ரூபா ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லைட்டாக டிகே ஆகிட்டே இருந்து எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகல. கடைசியாக ப்ரீமியம் க்ளோஸ் ஆனது 230 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் டிகே இல்லைனாலும் மார்க்கெட் மொமெண்டம் இல்லாதனால ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் டிகே நடந்திருக்கு. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 83,400 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ 83,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 233 224 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 450 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது. அப்போது நாளைக்கு மார்னிங் யாராச்சும் 400 ருபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் 83,400லேருந்து அப் சைடில் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 83,900 கீழே வந்து 400 பாயிண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா 82,969 இந்த வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்குள்ளேயும் செல் பண்ணுறவங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் அதுக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் ஆல்ரெடி நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இங்கேருந்து கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அது ஃப்ளாக் பேட்டர்ன் கிளியரான ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வரும். அது எக்ஸ்பீரியில் பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை 1 or 2 days கழிச்சும் பிரேக் அவுட் ஆகலாம். இப்போ அப் சைடில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எகைன் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டவுன் சைடில் சப்போர்ட் 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 எடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் வராது. சின்ன மொமெண்டமில் கேட்ச் பண்ணுறது தான் பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்ததுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எங்கே க்ளோசிங் வச்சுருந்தாங்களோ அதுலேருந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக் வந்து 0.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.45% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பாசிட்டிவ், ஸ்லைட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட ரேஞ்ச் யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி, யூஎஸ் மார்க்கெட் சரி, எல்லாமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும்
இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பியும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ப்ரீமியம் டிகே தான் ஆகும், ஒரு பெரிய மொமெண்டம் வராது. செகண்ட் ஹாஃபில் வெயிட் பண்ணி ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் எடுக்கலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸை ட்ரேட் ஆகி 83,520 பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்சைடில் மொமெண்டம் இந்த 83,700 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இங்கேருந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ப்ரைஸு இந்த 83,300 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா 83,200 83,000 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்க விழிஞ்சு இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். அப்சைடில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறது 83,500, இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறது 83,200. இந்த 300 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். டெசசிவ் பிரேக் டவுன் ஆர் டெசசிவ் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ்க்கு மொமெண்டம். அப்சைடில் இது பிரேக் ஆச்சுன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் போகும். டவுன் சைடில் இது பிரேக் ஆனால் திருப்பி 83,100 83,000 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் ஹாஃபில் ஏதாவது ஸ்கேல்ப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்னை கிளியராக பிரேக் அவுட் ஆகும்போது இந்த வீக்கில் எப்போ நடந்தாலும் ஒரு மொமெண்டம் நல்லா வரும். 84,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மொமெண்டமை கேட்ச் பண்ணுறதுக்கு ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். இன்கேஸ் நாளைக்கே பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். மேலே 25,491, கீழே 25,381. இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு பாக்ஸ் தியரியில் கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே பிரேக் அவுட் ஆனாலோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இதுதான் ஆக்ட் ஆகும், இமிடியேட் சப்போர்ட்டாக இது தான் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 600 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பிரேக் அவுட் நடந்தால் தான் 673 746 இந்த வீக்கான லெவல்ஸ். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 25,323 25,250 இது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸை கிளியராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேட் எடுக்கும்போது மட்டும் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் ஒன்று தான். பிரேக் அவுட் ஆனால் ஒரே மாதிரி தான் பிரேக் அவுட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு 25,520 கேண்டில் டெசசிவ் பிரேக் அவுட் வரணும். நல்ல டெசசிவ் பிரேக் அவுட் வந்தால் ஒரு பையிங் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தால் தான் 600 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். இந்த ட்ரேட் தான் மொமெண்டம் ட்ரேடாக அமையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு இந்த இடத்துக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வரல. இந்த இடத்துக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்தால் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எகைன் நம்ம இப்படி திருப்பி பேட்டர்ன் இப்படி ட்ரா பண்ணுறோம். ப்ரைஸ் இப்படி ட்ரேட் ஆகி 25,380 பிரேக் டவுன் பண்ணணும். நல்லா டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணும்போது ரீடெஸ்ட் எடுத்தால் தான் 320 வரைக்கும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரேட் செட்டப் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு எங்கே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 560லையோ இந்த 600லையோ நெகட்டிவ் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டிலில் பாதி லெவலில் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் சப்போர்ட் எடுக்கும் போதும் சரி பிரேக் அவுட் ஆகும் போதும் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் நெகட்டிவ் கேண்டில் வந்தால் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம கிளியராக சொன்னது தான் 57,200 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆனது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே பிரேக் அவுட் நடக்கணும். 400 ஃபர்ஸ்ட் லெவல் 57,638 ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 57,837. டவுன் சைடில் சப்போர்ட்டுங்கிறது 59,900. அதை பிரேக் ஆச்சுன்னா 700 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 56,530 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வராதனால ப்ரைஸு நல்ல ஒரு பையிங் வரணும்னா இந்த இடத்த பிரேக் அவுட் நடக்கும்போது எடுத்தால் ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இங்கே கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு மொமெண்டமாக இருந்தால் 57,500 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் கால் ஆப்ஷன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எகைன் டவுன் சைடில் 57,800 பிரேக் டவுன் பண்ணணும். ப்ரீவியஸ் இந்த பையிங் கேண்டில் பிரேக் டவுன் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணும்போது திருப்பி பிரேக் ஆகும்போது எடுத்திங்கன்னா தான் 56,700 56,600 500 வரைக்கும் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் திருப்பியும் இந்த லெவலில் ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா இங்கே புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே நெகட்டிவ் கேண்டில் வந்தால் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீனில் இந்த 5700லேருந்து இந்த 200 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா எகைன் ப்ரீமியம் டிகே தான் ஆகும். கன்சால்டேட்டில் தான் இருக்கும் பேங்க் நிஃப்டி. எல்லாத்துலேயுமே ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸில் இருக்குது. எப்போ பையிங் வரும்னு தெரியாது. எப்படி பிரேக் அவுட் ஆகும்போது
கிளியரான லெவல் பிரேக் அவுட்டா அது கிளியரான பையிங்களா அப்படின்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது தான் நெக்ஸ்ட் வர 1 or 2 டேஸ்க்கு இருக்க அட்வைசபிள். விக்ஸ் லோவாக இருக்கும்போது ப்ரீமியம் மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஒரு சப்போர்ட்டில் எடுத்திங்கன்னா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி இருக்கனால ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் ப்ரீமியம் திருப்பி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் வந்து இந்த வீக் ட்ரேட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். தேங்க்யூ.